ஜாய்ங்கிறவங்க எனக்கு திருமணம் ஆனவங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு திருமணமான ஆண் மீது ஒரு காதல் வருது. அப்போ இந்த காதலுக்கு பின்னாடியே வெறுமனே தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் இருக்கிறதா, அன்பு மட்டும்தான் இருக்கிறதா, அல்லது இவர் மூலமான செட்டில்மெண்ட் இருக்கிறதா? கொஞ்ச நாள் உறவில் இருந்ததுக்கே மன்னிப்பு கேட்கணும்னா நீ குழந்தையே உருவாயிருச்சுங்கிறப்ப இதோட பெரிய சாட்சியம் ஒன்றுமே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? நான் கேட்கறது என்னன்னா, ஒளிகிறதுக்கான இடம் இங்கே எங்கேயாவது இருக்கா? நீ ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு ஆளுங்கிறப்ப நீங்கள் புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற ஒருவனால் எங்காவது ஒளிய முடியுமா? நீங்கள் அந்தரத்திலே உரைத்ததெல்லாம் பகிரங்கத்திலே உரைக்கப்படும்ன்ற மாதிரி நீங்கள் ரகசியமாக பேசிக்கிட்டது எல்லாமே பொதுவெளிக்கு வருவதுன்னா என்ன ஆகுது? ஒன்று இந்த பொண்ணையே முதல்ல தவிர்த்துருக்கணும். தவிர்க்க முடியாமல் மாட்டிக்கிட்டாரு. ஏற்றுக்கிறோம், அது ஒன்று தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரம் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீடியோ போடுறாங்க, ஒவ்வொரு பதிவு இறக்குறாங்க ஜாக்கி சில்டா. இந்த முறை என்னன்னா, ஏங்க அதாவது என்னுடைய பிள்ளைக்கு வந்து அவர் அப்பான்னு இல்லைன்னு சொல்றாருல்ல, ஃபர்ஸ்ட் அப்பா இருக்குன்னாரு, அதுக்கப்புறம் டீன் லிஸ்ட் எடுத்தாதான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ பாருங்க, நான் ஒரு பதிவை போட சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. நான் 4 மாதம் கர்ப்பமாக இருக்கும் போதே டார்லிங் அது என் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அதை வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதிய புயலை கிளப்பியிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதுங்க பிரபலமாக இருக்கிறவர்கள், பெரும் வசதி வாய்ப்பு மிக்கவர்களாக இருக்கிறவர்கள் தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு பெண்ணோடு வந்து காதல் கொள்வது, அவங்களோட தனித்து ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு ரகசியமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் நிகழ வேண்டிய ஒன்று. அப்படிங்கிற விஷயத்தில் தான் இவர் வந்து அப்படி யாருக்கும் தெரியாமல் இது நடந்துரும்னு நம்பி தான் அவர் வந்து இது போன்ற ஒரு சிநேகம் வருகிற போது, லவ் வருகிறப்ப அதை ஒரு மறைவு பொருளாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதான். அது ஒரு கட்டத்துக்கு மேலே எதிர்பாராத உறவுகளில் இந்த மாதிரி கன்சீவ் ஆகிறது, அல்லது எனக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் வேணுங்கிறது, அதில் வசதி படைத்தவராக இருக்கிற போது அவருடைய சொத்துக்களில் பங்கு கேட்பது, அல்லது மாதத்தில் நீ வந்து எனக்கு மாத வருமானத்தில் வந்து நீ 6.5 லட்ச ரூபா கொடுக்கணும் எனக்கு என்று கேட்பது, அது பெரிய கார் வாங்கி வச்சுருக்கேன், இஎம்ஐ கட்டணும், நீ தான் கட்டணும்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் மீது வந்து முதல் கட்டமாக இது எவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க, ஆமாம், ஜாய்ங்கிறவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு திருமணமான ஆண் மீது ஒரு காதல் வருது. அப்போ இந்த காதலுக்கு பின்னாடியே வெறுமனே தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் இருக்கிறதா, அன்பு மட்டும்தான் இருக்கிறதா, அல்லது இவர் மூலமான செட்டில்மெண்ட் இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, பல கேள்விகள் இருக்கிறது. அப்போ இது வந்து எதிர்பாராமல் நிகழ்ந்துருச்சு. ஏன்னா காதலை வந்து யோசிச்சு செய்ய முடியாது. ஆமாம், அறிவு மங்கும் போது தான் காதல் பொங்கும். அதனால் அதை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி விட முடியாது. லவ் இன் ஃபால்னு தான் சொல்லுவாங்க. காதலில் விழத்தான் முடியும், ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறவோ இறங்கவோ முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு வந்து ஒரு பெண்கள் மீதான ஒரு மயக்கமோ ஒரு காதலோ ஏதோ ஒன்று ஏற்படும் போது அது ஒரு ரகசிய வாழ்க்கையாக ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுதுன்னு நினச்சி தான் ஒரு அக்கௌண்ட்டை தொடங்குறாரு மாதம்பட்டி. அப்படி தான் நடக்குது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குழந்தையின் வழியாகவோ, பொது இடங்களுக்கு வருகை தருவதன் மூலமாகவோ, சோசியல் மீடியா மூலமாகவோ வெளிச்சத்துக்கு வருகிற போது இந்த வெளிச்சத்திலிருந்து அவர் தப்பி ஓடணும்னு அவர் நினைக்கிறாரு. தப்பி ஓட முடியுமா, ஒளிய முடியுமா? தப்பி ஒளியறதுக்கான இடம் இருக்கா? நான் கேட்கறது என்னன்னா, ஒளியறதுக்கான இடம் இங்கே எங்கேயாவது இருக்கா? நீ ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு ஆளுங்கிறப்ப நீங்கள் புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற ஒருவனால் எங்காவது ஒளிய முடியுமா? ஒளியவே முடியாது. சரி, அப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறத ஒழிச்சு கட்ட முடியுமானால? அதுவும் முடியாது, ரெண்டுமே முடியாது. அப்போ இதை ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ். அவருக்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்குது? ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு வந்து இந்த பராமரிப்பு செலவில் இருந்து, பணம் கொடுக்கறதுலேருந்து, சொத்து கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு வருகிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறது? அந்த பெண் மேலே கேரக்டர் ரீதியாக பழி சொல்வது, அவங்க சரியில்லைங்கிறது, விலகி செல்வதற்கான காரணத்தை தேடுவது, அப்படி தான் வந்து இந்த பிரச்சனை உருவாகுது. ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணாருங்கிறதுல இருந்து தான் அந்த அம்மா அட்டென்ஷன் அதிகமாக கிரியேட் ஆகி சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு பேர் ஓம் பேரை தான் வச்சுருக்கேன், ராகா ரங்கராஜன் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம். இப்போ எல்லாத்தையுமே தனிநபராக நீங்கள் உங்கள் 2 பேருக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அந்தரத்திலே உரைத்ததெல்லாம் பகிரங்கத்திலே உரைக்கப்படும்ன்ற மாதிரி நீங்கள் ரகசியமாக பேசிக்கிட்டது எல்லாமே பொதுவெளிக்கு வருவதுன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஏற்கனவே சீமான் கேஸ்லாம் வெளியில் வந்துச்சு, அதில் என்ன கடைசியில் முடிவு என்னாச்சு? ஒன்றும் கிடையாது. வருத்தம் தெரிவிக்க வேண்டிய நிலைமை அவருக்கே வந்துச்சு. ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவருக்கே மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை தான் அவருக்கு வந்துச்சு.
அப்போ ரங்கராஜ் இவர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? இல்ல மன்னிப்பு கேட்டா போதுமா சார்? இப்ப இது எதிர்பார்க்கறது வேற தானே. இல்லை, இது குழந்தைங்கிறது ஆதாரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் உறவில் இருந்ததுக்கே மன்னிப்பு கேட்கணும்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் நீதிக்கு முன்னாடி வந்து கட்டுப்பட வேண்டிய சூழல் வரும்னா, நீ குழந்தையே உருவாயிருச்சுங்கிறப்ப இதோட பெரிய சாட்சியம் ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தையை அவமதிக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் 2 பேர் சண்டையில் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நாளைய அது எந்த தவறும் செய்யலைல. அது பூமிக்கு வந்திருக்கும் போதே ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கு, ஒரு கவலையோடு வந்திருக்கு, வருத்தத்தோடு வந்திருக்கு, வேதனையோடு வந்திருக்கு. அதை செய்யக்கூடாது. இதை ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. இவங்க அதை பொதுவெளியில் வந்து ஒரு வேற வழி இல்லாமல் பொதுவெளிக்கு வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை செய்ய வேண்டும் என்பது வந்து அவருடைய நோக்கமாக இருந்திருக்காது. அந்த உறவு சீராக அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அதுக்கு பொதுவெளிக்கு வரப்போகுது? பொதுவெளிக்கே வராது. அப்போ ஒரு ஆண் என்ன செய்கிறது, என்ன ஒரு ஆணுடைய கள்ளத்தனம்ங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே நிறம் மாறுகிற போது வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த பொண்ணுக்கு வருது. அதனால் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் யோக்கியமா அப்படின்னு கேட்டால், இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவர் யோக்கியமானு அது கேட்குதுல்ல. அது மட்டும் இல்லை சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்களை அவர் ஏமாத்திருக்காரு. இதே மாதிரி தான் பண்ணி ஏமாத்திருக்காரு. அதுக்கு ஆதாரம் கிடையாது. எண்ணிக்கை வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு தவறு நடந்துச்சுன்னா 100 தவறு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பொதுவெளிக்கு வராத வரைக்கும் யாரை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம். அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது, அது நிரூபணம் கிடையாது. அதை பேசுவது என்பது அது அவதூறில் போய் முடியும். அதனால் அவர் அப்படித்தான் கேரக்டர்னா, இந்த அம்மா ஏன் போய் விழுந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்பான். அதில் மக்களுடைய இதில் வந்து அப்போ 2 சைடும் வந்து தவறு இருக்குது, 2 சைடுமே பிரச்சனை இருக்குது. 2 பேரும் பேசி தான் அதை சரி பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு பொது வெளியில் வந்து சவால் விடுறது, நீ யார் நான் யாரும் தெரியுமான்னு சொல்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுங்கிறது நல்லதல்ல அது. ஏன்னா அவர் ஒரு இந்தியாவினுடைய புகழ்மிக்க சமையல் கலைஞர். அவருக்கு வந்து பிரதமர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்து ஈரோடு ரஃபீக்னு ஒரு பெரிய தொழிலதிபருடைய திருமண விழாவுக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன். அது மாதம்பட்டி ரங்கராஜுடைய விருந்து தான் எல்லாமே. அப்போ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு சமையல் கலைஞராக இருக்கார், சினிமா ஹீரோவாக இருக்கார், ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார், இந்தியா முழுக்க அறியப்பட்டவர். அவருடைய தொழிலுக்கு அவருடைய புகழுக்கு ஒரு களங்கமாக இது போன்ற சம்பவங்கள் வந்து நிகழக்கூடாது. ஏதோ அவர் ஆசைப்பட்டாரு, ஏதோ ஆசைப்பட்டாரு அல்லது ஒருத்தரோட வாழ்ந்துட்டாரு, அதை மறைச்சிக்கிட்டு அதை போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அதை போய் சட்டப்பூர்வமாக டிஎன்ஏ நிரூபிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறது இருக்குல்ல, அது அவர் இவ்வளோ நாள் சம்பாதிச்ச நற்பெயருக்கு எதிரானதாக மாறுதில்ல. அதை அவர் தவிர்த்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்று இந்த பொண்ணையே முதல்ல தவிர்த்திருக்கணும். தவிர்க்க முடியாமல் மாட்டிக்கிட்டாரு, ஏற்றுக்கிறோம். அது ஒன்று தான். நடக்கவே இல்லை, பார்க்கவே இல்லைன்னு இனிமேல் எப்படி சொல்ல முடியும்? இல்லை சார், இப்போ ஆரம்பத்துலேருந்து நிறைய அசிங்கப்படுத்திருச்சு. இப்போ ஜாக்கி சில்டாவும் அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்பட்டு என்ன அசிங்கப்படுத்தினாலும் நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டால் எல்லாமே மறைஞ்சிரும். ஓ, அது நடக்குமா சார்? ஆமாங்க. நீங்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ரகுமான் மேலே வந்து மனைவி டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தப்ப அதுக்கு வந்து அவர் மனைவியே அவர் ஜென்டில்மேனுங்க, அவர் வந்து அவர் மேலே இருக்க கோபத்தில் தான் நான் அப்படி சொன்னேன் அப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சுல. ஆமாம். அவர் யாரோ ஒரு பொண்ணை பாட்டு பாடுற பொண்ணோட இணைத்து கிசுகிசுகள் பேசக்கூடியவங்க பேசின அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அவன் எனக்கு அப்பா மாதிரி இந்த மாதிரி அசிங்கமாக பேசாதீங்கன்னு சொல்கிற நிலைமை வரும்போது ரகுமான் மீதான எல்லா களங்கமும் துடைக்கப்பட்டுருச்சுல. ரகுமானை யார் குறை சொல்ல முடிஞ்சு அப்புறம்? அப்போ நீங்கள் வந்து உண்மை எதுவோ அதுதான் வெல்லும். நீங்கள் என்ன தான் பூசி முழுகினாலும் ஒரு பொய்யை நிலைநிறுத்த முடியாது. என்ன தான் நீங்கள் பில்டப்பை கொடுத்தாலும் ஒரு பொய்யை உண்மையாக மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா, இந்த எளிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டா எந்த பஞ்சாயத்தும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மாதம்பட்டி வந்து அந்த பெண்ணை அங்கீகரிக்கணும், அந்த குழந்தையை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கிறணும். அது ஒன்று தான் அதுக்கு தீர்வே தவிர எதிர்த்து மறுத்து 2 பேரும் பேசி பொதுவெளிக்கு வருவதன் மூலமாக ஒரு உறவை அவமானப்படுத்தக்கூடாது, ஒரு குழந்தையை அசிங்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் கூடி கலந்து இன்புற்று எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டோடு தானே இருந்திருப்பீங்க. நீங்கள் காதலோடு தானே வாழ்ந்துருப்பீங்க. காதலோடு இல்லை, நீங்கள் இருந்ததுக்கான சாட்சியம் குழந்தையாக வந்து நின்ற பின்னாடி இனிமேல் எப்படி மறைக்க முடியும்? முழு சோத்துக்குள்ளே பூசணிக்காயை மறைக்கலாம், பரங்கி மலை எப்படி மறைக்கிறது? கண்டிப்பாக மலை எப்படி மறைக்க முடியும்? அதனால் உண்மையை மறைக்க முடியாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். இல்லை, நான் எதாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக நீதிமன்றம் என்னங்க பண்ணோம்? ஒரு சாட்சியம் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு சொல்லணும், சாட்சியம் இல்லைன்னா தள்ளுபடி பண்ணோம். நீதிமன்றத்தை மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுடைய மனசாட்சிக்கு விடவா நீதிமன்றம் பெருசு? உங்களுடைய ஆள் மனதை விடவா அந்த நீதிமன்றம் பெருசு? உங்கள் மனசாட்சிக்கு தெரியுமில்ல நீங்கள் யாருன்னு, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? கோவத்தில் நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து நம்மளோட சண்டைக்கு வரும்போது நம்மளை வந்து பொதுவெளியில் அசிங்கப்படுத்திட்டாங்கிறப்ப 1000 பேசலாம். ஆனால் உங்கள் ஆள் மனதுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் யாருன்னு தெரியாதா? அந்த பொண்ணு யாரும் தெரியாதா? அப்படியா சார் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் குழந்தைக்கு?
அவர் வந்து அப்படி சொல்வது மூலமா தப்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. இல்ல தப்பிக்க நினைக்கிறாருல அந்த பொண்ணு திரும்ப திரும்ப இல்ல இல்ல அசிங்கப்படுத்த சந்தேகப்படுறாரா? ஒரு பொண்ணு வந்து விரும்பி தான் அவரோட வாழ்ந்திருப்பா, அதை போய் வந்து நீ அசிங்கப்படுத்தக்கூடாது. அதனால இந்த பிரச்சனை மேலும் வளராமல் இருப்பதற்கு அந்த பெண்ணை அங்கீகரிப்பதும் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் தீர்வு, வேற தீர்வே கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார்.